இப்போ நான் ஒன்று கேட்குறேன். ஒரு எம்பி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வர்றாரு. உடனே ஒரு சலசலப்பு. அவர் சொல்றாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி நிற்கிறேன். திருச்சி சிவா, செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தோமா இல்லையா? இப்போ அங்கே போயிட்டு ஏங்க அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு யாராவது கேட்டாங்களா? அவர் வந்தும்போது எல்லாரும் எழுந்தாங்களே, அதனால உங்களுக்கு ஏதாவது இல்லை? அப்போ அப்படி எதுவுமே இல்லைங்கிறீங்க? இல்லை, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி யாராவது கேட்டாங்களா? இதை பற்றி யாராவது பேசினாங்க? அதை இப்படி பார்த்துக்கலாமா? எப்படி உள்ளுக்குள்ளே இருக்கும், நான் வெளில காட்டிக்கிட மாட்டாங்க. அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்றான் நான். ஒரு கட்சியில மட்டும் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நினைச்சு நீங்களா கேள்வி கேட்டுக்கிறீங்களா? அங்க கண்ணெதிர்க்கு நீங்க பாக்குறீங்க. எந்த கட்சி மேல இல்ல, இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் 2 பேரும் வராங்க. ஏதோ இந்த மாதிரி இப்போ அந்த மீட்டிங்ல பேசும்போது ஓப்பனாவே சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி இங்க நடந்ததா? ஏதாவது ஒண்ணுமே நடக்கல. உங்க கற்பனையில தானே அவங்க மூளைக்குள்ள இது ஓடுது, இவங்க மூளைக்குள்ள இது ஓடுது அப்படின்னு நீங்களா நினைச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்களா? கண் எதிர்க்க வந்து ஒன்று நடக்குது, வீடியோ எல்லாம் வந்து வெளில வருது, அதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இதுல இருந்தே நல்லா தெரியுது, பாஜகவில் பிரச்சனை 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 அப்படின்னு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணினுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் வந்து இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் இவ்வளோ பெருசா. இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் பிரச்சனை கண் எதிர்க்க தெரியிற இடங்கள்ல போயிட்டு வயே திறக்க மாட்டீங்க.